எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தேவநாதன். நான் கரும்பு டாட் இன்னோட ஃபவுண்டர். 2023ல் டாக்டர் விஷால் லோகேஸ்வரனோட ஸ்டூடெண்ட்டாக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு ஈர்ப்பு, அந்த அஸ்ட்ராலஜியில் ஓரளவுக்கு இருக்கிற நாலேஜ், அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் நிறைய தேடல்களில் இருந்தேன். அப்போ வந்து டாக்டர் விஷாலோட வீடியோ வந்து தற்செயலாக நான் பார்க்க நேரிட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ரொம்ப அவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி யாரால ஒருத்தரால் சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வந்து ரியலாக ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்வு வந்தது அன்றைக்கி. அடுத்த ஒரு வாரத்திலேயே நான் வந்து என்ரோல் பண்ணி ஸ்டூடெண்ட்டாக ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் கற்றுண்டு ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படி கர்மா பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து மெமரியில் அது வரல, ஞாபகத்துக்கு வரல. எந்த நட்சத்திரம், எந்த கர்மா, எந்த நட்சத்திரத்துக்கு எந்த லார்டு அப்படின்லாம் யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வர மாட்டேனுது. அதனால் என்ன பண்ணேன், எனக்காக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து நான் டெவலப் பண்ணுறது என்னோட தொழில். நான் எனக்காக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டா என்னன்னு சொல்லிட்டு தான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். டெவலப் பண்ணாட்டு அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது ஏன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அப்போது டாக்டர் விஷால் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் இந்த சாஃப்ட்வேரை காமிச்சேன். அவர் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு நல்லா தான் இருக்குது, நீங்கள் கொடுங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் பெனிஃபிட் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இது வந்து 2023 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த ரேஞ்சில். 2024 பொங்கல் போது கருப்பு டாட் இன் லான்ச் பண்ணோம். அது வந்து ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணோம். ஆல்தோ எனக்கு வந்து மந்த்லி செலவாகிட்டு இருக்கு அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற காஸ்ட்டும் இருந்தது. பட் இருந்தாலும் அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு 2 வருஷமாக, லாஸ்ட் 2.5 வருஷமாக அது ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. அப்போது நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது, நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய கைங்கரியம். இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு தேவியோட அருள் இல்லாமல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு ரொம்ப அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாக்டர் விஷால் சாரோட நாலேஜை கொண்டு வந்திருக்கேன் சாஃப்ட்வேர். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். எனக்கு வந்து டிஎன்ஏ பற்றி அவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரியாது, இல்லை அஸ்ட்ராலஜி பற்றியும் நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் என்னோட புரிதலை நான் அதில் சாஃப்ட்வேரில் கொண்டு வந்துருக்கேன். அதுதான் நான் பண்ணது. இப்போ வந்து 2 வருஷமாக எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது, நெக்ஸ்ட் வருஷன் கொண்டு வரணும்னு. 2-3 வாட்டி முன்னாடி அட்டம் பண்ணும்போது எனக்கு வந்து அது நடக்கலை, அதோட பிராப்தம் எனக்கு கிடைக்கல. இப்போ ஒரு இன்னொரு அட்டம் பண்ணி ஃபைனலாக பண்ணலாங்கும் போது இந்த வாட்டி வந்து ரொம்ப நல்லா பல மடங்கு பெட்டரான சாஃப்ட்வேராக வெர்ஷன் 2, கரும்பு டாட் இன் வெர்ஷன் 2 அதை வந்து கொண்டு வந்திருக்கேன். அது டாக்டர் விஷால் கிட்டையும் காமிச்சிட்டேன். அவரோட ஃபீட்பேக்கையும் வச்சு அதை இன்கார்பரேட் பண்ணி இப்போ வந்து அதை டாக்டர் விஷால் நானே லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் டாக்டர் விஷால் சார் வந்து அதை பற்றி பேசுவார். அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தனித்தனி வீடியோஸ் போடுவேன். அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். அவர் வந்து ப்ரைஸிங்கும் என்னங்கிறத சொல்லுவார். ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்டிதான்றதை கிளியராக சொல்லிட்டார், பப்ளிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே இது வந்து நான் ரிலீஸ் ஆகிடும். ஸோ சப்சிக்வெண்ட் வீடியோஸில், வரக்கூடிய வீடியோஸில் நான் ஒவ்வொரு ஃபீச்சராக வந்து இது எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒவ்வொரு ஃபீச்சர் யூஸ் பண்ணுறது, எப்படி தமிழில் பார்க்குறது, எப்படி இங்கிலீஷில் பார்க்குறது, எல்லாத்தையும் நான் வந்து சொல்லுவேன். உங்களோட வழக்கம் போல் உங்களோட அப்ரிஷியேஷன், உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கருத்துக்கள், உங்களோட கிரிட்டிசிசம் எதுனாலும் மோஸ்ட் வெல்கம். அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், எப்படி என்னை ரீச் பண்ணணும், எப்படி வந்து சப்போர்ட் வேணும்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கே ஸ்டக் ஆகிருக்கீங்க,
அப்படின்னா அதுக்கு எப்படி ரீச் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டாக எப்படி நீங்கள் கிளைம் பண்ணணும், எப்படி எல்லா விஷயங்களும் அதில் பராபரியாக நான் தனி வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன். அது வெப்சைட்லேயும் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் அதை யூஸ் பண்ணி பயனடைவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.